வெல்கம் டு கணினியாசம். இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா FortiGate விஎம் ஹைப்பர்-வி விஎம்ஐ எப்படி வந்து ஹைப்பர்-வியில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஹைப்பர்-வியில் ஹோஸ்ட் நேம் ஆல்ரெடி ஹைப்பர்-வி இன்ஸ்டால் பண்ண ஒரு ஹோஸ்ட்டு சிஸ்டம் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நிறையா கெஸ்ட் ஓஎஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதில் இன்னொரு கெஸ்ட் ஓஎஸ் ஆகிட்டு கெஸ்ட் விஎம்மாக நான் வந்து FortiGate விஎம்ஐ இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ ஹோஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து FortiGate இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுனால FortiGate VM2ன்னு கொடுக்குறேன். ஓகே, சாரி சிஎம் இருக்குது VM, சாரி FortiGate VM2. ஓகே, ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி புதுசாக இன்ஸ்டலேஷன் பண்ணுறதா இருந்தால் நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் ஃபோல்டரை செலக்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து ஆல்ரெடி FortiGate விஎம்ஏ வந்து நான் ஸ்னாப்ஷாட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ அதில் வந்து ஜிப் ஃபைலாக நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸ்னாப்ஷாட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், விர்ச்சுவல் மிஷின் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த 3 ஃபோல்டரையும் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த விஎம் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, நியூ விஎம்மில் வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக கெஸ்ட் ஓஎஸ் தனியாக இன்ஸ்டலேஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ரியேட் ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியே வச்சுருக்கோம். ஒரு ரெடிமேடாக ஒரு மிஷின் வந்து கம்பைல் பண்ணி ஹைப்பர்-வியாக வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து நம்ம FortiGate ஓஎஸில் ஜிப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை நம்ம எடுத்து இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன பண்ணுறோம், ஸ்டோர்னு ஒரு டிக் ஆகாமல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்க பாத்தை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ண போகிறோம். எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து டவுன்லோட் பண்ணதை டியில் ஹைப்பர்-வின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து 14 ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, 42. ஸோ அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர். ஓகே, ஸோ இங்கே போய் தான் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ வந்து ஜென்ரேஷன் 1 அண்ட் ஜென்ரேஷன் 2 இது வந்து டிஃபால்ட்டாக ஜென்ரேஷன் 1 செலக்ட் ஆகிருக்கட்டும். தென் நெக்ஸ்ட்டு, ஓகே, இது வந்து 1 GB அப்படியே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ 1 GB ரேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நாட் கனெக்டடே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு விஎம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் இங்கே செட் பண்ணணும். நம்ம வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கோம். ஸ்னாப்ஷாட்டை தான் நம்ம இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஸ்னாப்ஷாட் நம்ம ஆல்ரெடி எங்கே எடுத்து வச்சுருக்கோம், 42ங்கிற ஃபோல்டரில் தான் நம்ம விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு, விர்ச்சுவல் மிஷின், ஸ்னாப்ஷாட் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ இந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸிட்டிங் புதுசாக பண்ணணும்னா க்ரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட் டிஸ்க்கை தான் வந்து இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸிட்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபோல்டர் அந்த ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கோமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஃபோல்டர் கொடுக்க வேண்டியது வரும். எங்கே வச்சுருக்கோம், இயில் ஹைப்பர்-வி எஸ்ல 42ன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து 40 OSன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பாத்தை வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, தென் நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு, ஃபினிஷிங் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து விர்ச்சுவல் மிஷினுக்கான இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு ஸ்னாப்ஷாட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போய்ட்டு 2 நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணணும். ஓகே, பேசிக்காக ஃபஸ்ட்டு 2 நெட்வொர்க் கார்டு, அப்புறம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா நெட்வொர்க் கார்டு வேணும்னா நம்ம ஃபயர்வால் தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் விர்ச்சுவலாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு விர்ச்சுவல் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் கார்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். நமக்கு வந்து மினிமம் 2 கார்டு இருக்கணும். ஏன்னா ஒன்று வந்து லேனுக்கும் இன்னொன்று வந்து வேனுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணணும் ஃபயர்வாலில். அதாவது இப்போ ஃபிசிக்கல் ஃபயர்வால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேன் போட்டு இருக்கும், வேன் போட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்து வேன் போர்ட்டுக்கு ஒரு நெட்வொர்க் கார்டும் லேன் போர்ட்டுக்கு ஒரு நெட்வொர்க் கார்டும் நான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு விர்ச்சுவலாக ஒரு நெட்வொர்க் கார்டு நம்ம விஎம் இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ அடிஷ்னலாக இன்னொரு நெட்வொர்க் கார்டு மட்டும் நான் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு ஆட் ஹார்ட்வேர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெட்வொர்க் அடாப்டர் இருக்கும்.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அடாப்டர் வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு நெட்வொர்க் கார்டு வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அடாப்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இன்னொரு நெட்வொர்க் கார்டு வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே, தென் ஓகே. ஸோ இப்போ நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து ஒரு வெர்ச்சுவல் சுவிட்சில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஒன்று வந்து வேன் இன்டர்ஃபேஸ்லேயும் இன்னொன்று வந்து லேன் இன்டர்ஃபேஸ்லேயும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அகெயின் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் போய்ட்டு நெட்வொர்க் அடாப்டர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வெர்ச்சுவல் சுவிட்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் சுவிட்சு செலக்ட் பண்ணுறேன். எக்ஸ்டர்னல் சுவிட்ச் எதுனா பிரிட்ஜ்டு, இந்த ஃபிசிக்கல் மிஷினோட பிரிட்ஜ் ஆகிடும். பிரிட்ஜ் ஆனால் தான் வந்து இந்த ஃபிசிக்கல் மிஷினில் இருக்கிற இன்டர்நெட்டை வந்து நம்ம வேனாக வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பிரிட்ஜ் நெட்வொர்க் செலக்ட் பண்ணணும்னா நம்ம எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கை தான் செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வெர்ச்சுவல் சுவிட்ச் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 3 சுவிட்ச் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஒன்று எக்ஸ்டர்னல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் சுவிட்சு செலக்ட் பண்ணியிருப்பேன். அதாவது இங்கே பார்த்தாலே தெரியும், நியூ சுவிட்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து இன்டர்னல் நெட்வொர்க், அதாவது வித்தின் த நெட்வொர்க்குள்ளேயே நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும்னா இன்டர்னல் நெட்வொர்க்கை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, பிரிட்ஜ் பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் 2 சுவிட்ச் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று லேன், அதாவது லேனுக்கு க்ரியேட் பண்ணிக்கிறது இன்டர்னல் சுவிட்சு, இன்டர்நெட் வேனுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் சுவிட்சு. ஸோ ஆல்ரெடி நான் ஹைப்பர்வி இதில் வந்து 2 நெட்வொர்க் சுவிட்ச் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சுவிட்சை தான் வந்து நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு நெட்வொர்க்கோட ஃபஸ்ட்டு நெட்வொர்க் அடாப்டரை நம்ம வந்து வேனுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதாவது எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் பிரிட்ஜ் நெட்வொர்க்காக செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் நெட்வொர்க் அடாப்டரை வந்து நான் இன்டர்னல் சுவிட்சாக செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்டர்னல் தான் வந்து நம்ம வித்தின் த ஃபிசிக்கல் நெட்வொர்க்கில் லேனில் கனெக்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணிக்கிறது. லேன் கூட மட்டும்தான் அது கம்யூனிகேட் ஆகும். வெளியில் வந்து அவுட் சைடு வேன் நெட்வொர்க்கில் அது வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ வித்தின் த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது லேன் சொல்கிறோம். ஸோ அதுக்கு வந்து இன்டர்னல் நெட்வொர்க் சுவிட்சை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 2 சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வேனுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து லேனுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நெட்வொர்க் கார்டையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. தென் அப்ளை. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபயர்வால் ஓப்பன் ஆக கான்ஃபிகர் ஆக ஸ்டார்ட் ஆக நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த வெர்ச்சுவல் மிஷினை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட். தென் நம்ம என்ன பண்ணுறோம், இதை கனெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நம்ம ஆர்டிபியில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே ஓகே, லேட்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர்வாலோட 40 வைஸ் வந்து உங்களுக்கு பூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் இருக்க ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இதனால் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது ஃபயர்வாலோட சீரியல் நம்பர். ஸோ இது வந்து ட்ரையல் வெர்ஷன் தான், மேபி 90 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம 90 டேஸ்லேயே வந்து நம்ம இந்த ஃபயர்வாலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபயர்வாலோட CLI இது வந்து உங்களுக்கு வந்துருச்சு. அதோட ஹோஸ்ட் நேம் என்ன இருக்குது, FortiGate VM4 AV லாகின் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபிசிக்கல் FortiGate ஃபயர்வாலில் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின் இருக்கும், பாஸ்வேர்டு வந்து பிளாங்காக இருக்கும். அதே தான் இங்கேயும். ஓகே, அட்மின் என்ட்ரு பண்ணுறேன், பாஸ்வேர்ட் பிளாங்க்கு என்ட்ரு பண்ணுங்கள், நியூ பாஸ்வேர்ட் கேட்கும், நம்ம நியூ பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் என்ன பாஸ்வேர்டாலும் கொடுக்கலாம், நான் சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறேன். எக்ஸிட் பண்ணுறேன், எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் நான் யூசர் நேம் டிஃபால்ட்டு அட்மின் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்மின், அதாவது சூப்பர் அட்மினோட யூசர் நேம் அட்மின் இருக்கும். ஓகே, MIN அட்மின் நம்ம செட் பண்ண பாஸ்வேர்டை கொடுக்குறோம். ஸோ வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லாகின் ஆனோன்னு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்லாம் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போது ஸோ சிஸ்டம் இன்டர்ஃபேஸஸ், அதாவது நம்ம இன்டர்ஃபேஸ்னால் நெட்வொர்க் கார்ட்ஸ், நிக் கார்ட்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு இது நீங்கள் பார்க்கணுன்னா கூட கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஈஸியாக. கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த கமாண்ட்லாம் இருக்குது, கான்ஃபிக் இருக்குது, கெட் இருக்குது, ஷோ இருக்குது, டயக்னைஸ் இருக்குது, எக்ஸிக்யூட் இருக்குது,
அப்புறம் அலையஸ்டு எக்ஸிட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஷோ கமாண்ட் யூஸ் பண்ணி இதில் எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதில் என்ன கனெக்டிவிட்டி ஆகிருக்கு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஷோ சிஸ்டம், ஷோக்கு அப்புறம் நீங்கள் கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்க்கலாம். ஷோவில் எவ்வளோ கமாண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், சிஸ்டம். ஸோ ஃபயர்வால் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கொஸ்டின் மார்க் போட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, சிஸ்டத்துக்கு அப்புறம் என்ன வரும்னு கூட நீங்கள் பார்க்கலாம். கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் வரும்னு சொல்லுவது டிஸ்பிளே ஆகும். ஓகே ஓகே ஸோ நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது சிஸ்டம் பேஸ்டு. ஓகே, சிஸ்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபயர்வாலோட இன்டர்ஃபேஸ்னால் நெட்வொர்க் கார்ட்ஸ். ஓகே, அது என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த கமாண்ட் வந்து ஃபுல்லாக வந்துடும். ஓகே, ஸோ அப்போ ஸோ சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்னால் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து போர்ட் 1 அண்ட் போர்ட் 2 ரெண்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து போர்ட் 1ல் வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க், பிரிட்ஜ் நெட்வொர்க். ஓகே, ஸோ அது டிஹெச்சிபியில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆகாமையே உங்களுக்கு இருக்குது. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பிங் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வேன் கனெக்டிவிட்டி இருக்குது. போர்ட் 1 தான் வந்து நமக்கு வேன் கனெக்டிவிட்டி. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நெட்டு வரணும், நெட்டு வருதான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணலாம். யூசர் நேம் என்ன, அட்மின். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஹெச்பியில் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு என்னெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங் ஆக்சஸ்ஸு, HTTPS, SSH, HTTP, FGFMனு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம அலோவ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வெளியிலேருந்து இதை வந்து பிங் பண்ண முடியும், SSH கனெக்ட் பண்ண முடியும், HTTP அண்டு HTTPSல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம டைம் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து போர்ட் 1 அண்ட் போர்ட் 2 ரெண்டு நெட்வொர்க் கார்டும் நமக்கு இன்டர்ஃபேஸ் வந்து கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அகெயின் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூசர் நேம் கொடுக்குறேன் அட்மின், பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ அந்த பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன கமாண்ட் பார்த்தோம், சரி. ஸோ இப்போ நெட்வொர்க் கார்டு, ரெண்டு நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபயர்வாலில் 2 போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2 நெட்வொர்க் கார்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கார்டு வந்து இன்டர்நெட்டுக்கும், இன்னொரு கார்டு வந்து லேண்ட் போர்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதாவது ஒன்று வேன் போர்ட்டு, இன்னொன்று வந்து லேண்ட் போர்ட்டு. ஓகே, இப்போ நம்ம இன்டர்நெட் வந்து டிஹெச்சிபிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அது ஒர்க்காக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் என்னெல்லாம் கான்ஃபிகர் ஆகிட்டு செக் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம். ஸோ சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஓகே, போர்ட் 1ல் வந்து உங்களுக்கு வேன் கனெக்ட் ஆகிருக்கு. போர்ட் 2ல் வந்து லேண்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, போர்ட் 2ல் உங்களுக்கு டிஹெச்சிபி வந்து அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்நெட் வந்து போர்ட் 1க்கு வந்து உங்களுக்கு அசைன் ஆகிடும். ஏன்னா பிரிட்ஜ் நெட்வொர்க்கில் கொடுத்துருக்கனால ஃபிசிக்கல் நெட்வொர்க்கில் உள்ள இன்டர்நெட்டை ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஷேர் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒர்க்காக இன்டர்நெட் ஒர்க்காக தான் செக் பண்ணலாம். அதுக்கு என்ன கமாண்டு, பிங் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம லினக்ஸ் மிஷின் மாதிரி இதில் பிங்குன்னு கொடுத்தா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஏன்னா பிங்குமா டைரெக்டாக நம்ம வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், எக்ஸிக்யூட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. எந்த கமாண்டை நம்ம ரன் பண்ணாலும் ஃபயர்வாலில் எக்ஸிக்யூட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஓகே, எக்ஸிக்யூட் பிங். என்ன பண்ணுறோம், கூகுளோட டிஎன்எஸ் வந்து 8.8 இருக்குல்ல, அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகலை என்னென்னு செக் பண்ணலாம். ஸோ நமக்கு ஏன் கனெக்ட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு ஒய்ஃபை ஆனில் இருந்ததுனால அது வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃபையை வந்து சர்ச் பண்ணியிருக்கு. நம்ம வந்து இங்கே ஃபிசிக்கல் நெட்வொர்க் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்வியில் செட்டிங்ஸில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈத்தர்நெட் கார்டில் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு வரல. இதில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கார்டு. ஸோ அது ஒய்ஃபை கார்டை அவங்க சர்ச் பண்ணதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வரல. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒய்ஃபை வந்து எனேபிள் இருந்தது. ஸோ அதனால் ஒய்ஃபை வந்து சர்ச் பண்ணதுனால நமக்கு இங்கே வந்து கனெக்டிவிட்டி வரல. ஸோ அப்போ நீங்கள் எந்த ஈத்தர்நெட் கார்டை வந்து இங்கே வெர்ச்சுவல் மிஷினில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஈத்தர்நெட் கார்டில் தான் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும். ஸோ ரெண்டும் சைமல்டேனியஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எந்த நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த நெட்வொர்க் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும்.
ஓகே, இப்போ ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணால் உங்களுக்கு கனெக்டிவிட்டி வரும் பாருங்கள். இப்போ எக்ஸிக்யூட் பிங் 8.8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ போர்ட் 1ல் வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வேன் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது, அதாவது இன்டர்நெட் வருது. ஸோ அதுமாதிரி google.com ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். google.com. ஸோ இப்போ கூகுள் ஐபியும் உங்களுக்கு பிங் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட் அலோவ் பண்ணிட்டேன். செகண்ட் இதை வந்து நம்ம லேன் போர்ட்டுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் நம்ம வந்து ஃபயர்வாலை வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும் லேண்ட்லேருந்து. இப்போ கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு GUID மூலமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெளியில் நீங்கள் எடுத்து நம்ம எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போது ஃபயர்வாலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி CLI மோட் அண்ட் GUI மோடில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு போர்ட்டுக்கு ஒரு லேன் ஐபி, ஒரு ஐபி அட்ரஸ், லோக்கல் ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நெட்வொர்க்கில் என்ன ஐபி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், என்ன ஐபி ரேஞ்ச் கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கலாம். Ethernet செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் போய்ட்டு சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து வேன், அதாவது நியூ வெர்ச்சுவல் சுவிட்ச், அது வந்து வேன் போட்டு கொடுத்துட்டோம். ஆல்ரெடி அது கனெக்ட் ஆகிடுச்சு. போர்ட் 1ல் இன்டர்நெட்டும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது. இந்த இன்டர்னல் இருக்கிறது தான் நமக்கு லேன் போர்ட்டு. ஸோ அதுக்கு என்ன ஐபி அசைன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள் அந்த நெட்வொர்க் கார்டை. ஸோ டீட்டெயில்ஸ் செக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10.0.0.1 இருக்குது. அப்போது நம்ம இதுக்கு வந்து ஐபி வந்து 2, 3, 4 ஏதாவது ஒன்று நம்ம அசைன் பண்ணலாம். ஓகே, நான் இதுக்கு என்ன பண்ணுறேன், போர்ட் 2க்கு 10.10.10.34 ஏதாவது ஒரு ஐபி வந்து அசைன் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் 10.10.4ன்னு ஐபி அசைன் பண்ணுறேன். ஓகே, அது எப்படி அசைன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் வந்து கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்னு கொடுக்குறோம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும். கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, இந்த கமாண்ட் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிடும். இப்போ இன்டர்ஃபேஸில் நமக்கு எத்தனை போர்ட் இருக்குது, போர்ட் 1 அண்ட் போர்ட் 2 இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோம், போர்ட் 2வை எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எடிட் போர்ட் 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் 2 இதாகும். ஸோ அதில் டிஎஸ்பி மோடில் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா செட் மோட் ஸ்டாட்டிக். அதுக்கப்புறம் ஐபி செட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, செட் ஐபி நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்நெட் பாஸ் கொடுத்துட்டு நீங்கள் எண்டுன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும், சேவ் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு சேவ் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் என்ட்ரு ஆகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கமாண்ட் டைப் பண்ணுறேன். என்ன கமாண்டு, கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஓகே, என்டர். ஸோ கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எடிட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இன்டர்ஃபேஸை வந்து எடிட் பண்ண போகிறோம். எடிட் கொஸ்டின் மார்க் கொடுங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு போர்ட் 1 அண்ட் போர்ட் 2. ஓகே, ஸோ 3 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து 40 லிங்க்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது போர்ட் 1ன்னு இருக்குது, போர்ட் 2ன்னு இருக்குது. போர்ட் 1 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டர்நெட்டு வேன் போர்ட்டுக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் போர்ட்டை நம்ம லேன் போர்ட்டாக வந்து இது பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ போர்ட் 2வை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லேன் போர்ட்டை அசைன் பண்ண போகிறோம். எடிட் போர்ட் 2 என்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ போர்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸில் என்டர் பண்ணுறதுக்கு கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் மோடுக்கு போயிடுது. அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த போர்ட் வேணுமோ அந்த போர்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ எடிட் போர்ட்டு கொடுத்தீங்கன்னா போர்ட் 2க்குள்ளே என்டர் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம வந்து கொஸ்டின் மார்க் போட்டு பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து செட் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், டிஃபால்ட்டாக டிஎஸ்பி மோடில் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக் மோடாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்புறம் தான் ஸ்டாட்டிக் ஐபி வந்து நம்ம என்டர் பண்ண முடியும். செட் மோட் ஸ்டாட்டிக். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் மோடாக செட் பண்ணியாச்சு. இப்போ ஐபி நம்ம கொடுத்துடலாம். செட் ஐபி என்ன சீரீஸில் இருக்குது, அங்கே இன்டர்னல் ஐபி 10.10.10 சீரீஸில் இருக்குது. 10.10. நான் 99 கொடுக்குறேன். ஓகே, /24. இல்லைனா நீங்கள் இங்கே சப்நெட்டில் என்ன ஐபி இருக்குதுன்னு பார்க்கலாம். சப்நெட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சப்நெட்டில் இருக்குது, 255. அப்போ கிளாஸ் சி சப்நெட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 255.255.0னா 24. ஓகே, ஸோ ஸ்லாஷ் நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா 255 கொடுக்கலாம், இல்லைனா /24 கொடுக்கலாம். ஸோ இப்போ ஐபி செட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம சேவ் ஆகணும்னா எண்டுன்னு ஒரு கமாண்ட் அடித்தா நம்ம எல்லா கமாண்டும் அதில் வந்து சேவ் ஆகும். நம்ம கொடுத்த கான்ஃபிகரேஷன் சேவ் ஆகிறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா
எண்டு, இல்லைனா உங்களுக்கு சேவ் ஆகாது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு எண்டுன்னு ஒரு கமெண்ட் கொடுக்கும், எண்டுன்னு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. நான் ஒரு தடவை என்ன பண்ணுறேன், எக்ஸிட் பண்ணிடுறேன். ஸோ அகைன் அட்மின் பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ இப்போது சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் ஸோ ஐபி செட் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். இங்கே செட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு ஐபி இதில் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃபிசிக்கல் ஹோஸ்ட்டோட ஐபி பிங் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு என்ன கமாண்டு, பிங் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் பிங் 10.10.10.1. ஸோ உங்களுக்கு பிங் ஆகுது. ஸோ அப்போ கனெக்டிவிட்டி, லேண்ட் கனெக்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ அகைன் அந்த இன்டர்ஃபேஸை செக் பண்ணலாம். அதில் என்னென்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோ ஆக்சஸ் பிங் HTTP SSH HTTP எல்லாம் இந்த போர்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போர்ட் 2க்கு எந்த அலோவுமே இல்லை. ஸோ நமக்கு இது அலோவ் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த 10.10.99 வந்து வெளியிலேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதுக்கு பிங் ஆக்சஸ் HTTPS SSH ஆக்சஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன கமாண்டு, சேம் அதே தான், கான்ஃபிக் சிஸ்டம் இன்டர்ஃபேஸர் எடிட் எந்த இது கொடுக்க போகிறோம், போர்ட் 2க்கு. ஓகே, எடிட் போர்ட் 2 என்ன பண்ண போகிறோம், செட் பண்ண போகிறோம். செட் அலோ ஆக்சஸ் என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், SSH பிங் HTTPS அண்ட் HTTP. ஓகே, இப்போதைக்கு இது போதும். வேணும்னா நம்ம பின்னாடி என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் பண்ணிட்டோம். எண்டு கொடுத்தா தான் இது வந்து அசைன் ஆகும் நம்ம கொடுத்துருக்க இது. ஸோ இப்போ எண்டுனா சேவ் கமெண்ட். ஸோ அகைன் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் போட்டு பார்க்கலாம். சரி, ஸோ சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட். ஸோ எண்டுன்னு கமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு வெளியில் வரணும். வரல பார்த்தோம், END. ஸோ வெளியில் வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சரியாக கொடுக்கல, அதனால் வரல. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். இதுக்கு என்ன கமெண்ட், ஸோ சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிருக்கா, செட் அலோ ஆக்சஸ் பிங்கு HTTPS அப்புறம் SSH HTTP. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஃபயர்வாலுக்கு என்ன ஐபி செட் பண்ணியிருக்கோம், 10.10.99. ஃபஸ்ட்டு இங்கே பிங் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஃபிசிக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நம்ம பிங் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். பிங் 10.10.10.99. ஸோ உங்களுக்கு பிங் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு SSH கனெக்டிவிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் சூப்பர் குட்டி டூலில் போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன். SSHக்கு நம்ம 22 போட்டு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகணும். 10.10.10.99. ஓகே, ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்துடுச்சு. குட்டியிலேருந்து கனெக்ட் ஆகுது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் கேட்கும். அட்மின் சாரி, ஏன்னா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ், அதனால் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, அட்மின் பாஸ்வேர்ட் என்ன கொடுத்தோமோ அதை கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து செக் பண்ணிடலாம். ஸோ சிஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு பக்காவாக ஃபயர்வாலை நம்ம ஃபிசிக்கலில் நம்ம ரியல் டைமில் எப்படி ஃபயர்வாலை கான்ஃபிகர் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், வெர்ச்சுவல் பாக்ஸையும் நம்ம வெர்ச்சுவலில் இருக்கிற அப்ளைன்ஸில் உள்ள பாக்ஸையும் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டில் உள்ளது இன்டர்நெட்டு, செகண்டில் உள்ளது லேண்ட் போர்ட்டு. ஸோ இப்போ லேண்ட் போர்ட்டை SSH வழியாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். நீ ப்ரௌசரில் செக் பண்ணலாம். ஸோ இதில் போய்ட்டு HTTPS என்ன ஐபி 10.10.10.99. ஓகே வந்துச்சா. ஸோ HTTPSல இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்னால உங்களுக்கு போய் வருது. சர்டிஃபிகேட் நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோன்னா உங்களுக்கு HTTPS வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இது செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட் இப்படி தான் வரும். ஓகே, ஸோ ப்ரொசீட் டு டைம். ஸோ வந்துருச்சா ஃபயர்வால். நம்ம நார்மலாக எப்படி ஃபிசிக்கல் நெட்வொர்க் ஃபயர்வால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அட்மின் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதை கொடுத்துடலாம். அட்மின் @123. ஓகே, ஸோ இப்போது லைசன்ஸ் கேக்கு நம்ம வந்து எவாலுவேஷன் லைசன்ஸ் தான் இது பண்ணுறோம். ஓகே, இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு உள்ளே போகாது. ஏன்னா நமக்கு எவாலுவேஷன் லைசன்ஸ் எனேபிள் பண்ணால் தான் நம்ம வந்து ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போது எவாலுவேஷன் லைசன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது இமெயில் பாஸ்வேர்ட் கேட்கும்.
நம்ம எப்போ அதை வாங்கும்போது நம்ம டவுன்லோட் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணிப்போம்ல, ஸோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணணும் அந்த இமெயில் ஐடி கொடுக்குறேன். அதை லாகின் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நாங்கள் கொடுப்போம். எது யூசர் நேம் ரிஜிஸ்டர் பண்ணோமோ அந்த மெயில் ஐடி, அப்புறம் அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதை கொடுக்கணும். ஸோ ரீபூட் கேட்குது. ஓகே, நீங்கள் இங்கே தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்காது. இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த யூசர் நேம் என்ன 40 இதில் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவாலுவேஷன் லைசன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ இது நீங்கள் ரீபூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த 40 க்ளவுடில் போய் செக் பண்ணிங்கன்னா இதோட சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு அங்கே ஆட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ரீபூட் ஆகுது, இங்கேயும் பார்க்கலாம் நம்ம ரீபூட் ஆகும். ஓகே, ஃபிசிக்கல் ஃபயர்வாலில் எப்படி பண்ணுறோமோ சேமாக நம்ம தான் இது எல்லாமே பண்ணுறோம். ஓகே, என்ன பாக்ஸை வந்து நம்ம ஹார்ட்வேர்லனா என்ன பண்ணுவோம்னா ரேக்கில் இது பண்ணிவிட்டு அது கன்சோல் வழியாக எல்லாமே பண்ணுவோம். அதை வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா எல்லாமே விர்ச்சுவலாக பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ அதில் எல்லாமே நெட்வொர்க் கார்டு ஃபிசிக்கலாக இருக்கும், அதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம், லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம், இன்டர்நெட் இது கொடுப்போம். அது எல்லாமே இது எல்லாமே நம்ம விர்ச்சுவலில் வந்து நெட்வொர்க் கார்டை ஆட் பண்ணி எல்லாமே விர்ச்சுவலாக பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி சேம் இங்கே அங்கே என்ன என்ன பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு ரீபூட் ஆகி வரல. ஸோ ஃப்ரெஷ்ஷான பண்ணிடுவாங்க. அட்வான்ஸ் ப்ரொசீட். ஸோ உங்களுக்கு ரீபூட் ஆகிடுச்சு. அதனால் அகைன் என்ன பண்ணுறேன், அட்மின் யூசர் நேம் கொடுக்குறேன், பாஸ்வேர்ட். ஸோ நம்ம நார்மலாக ஃபிசிக்கல் ஃபயர்வாலில் என்ன வருமோ அதே சேம். ஸோ ஆட்டோமேட்டிக் பேட்ச் அப்டேட்டை வந்து நம்ம டிசேபிள் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நம்ம இதில் என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் லேட்டர் கொடுத்தானாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஓகே. இப்போது நமக்கு ஃபிசிக்கல் ஃபயர்வால் எப்படி இருக்குமோ அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, டேஷ்போர்டில் ஸ்டேட்டஸ் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது. இப்போ நெட்வொர்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே, அசட்ஸு. ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது எங்கே இருக்கும், நெட்வொர்க்கில் இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் இன்டர்ஃபேஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 இன்டர்ஃபேஸ் காட்டும் பாருங்கள். போர்ட் 1 ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ், இன்டர்நெட் இதாக இருக்குது. செகண்ட் வந்து போர்ட் 2 வந்து உங்களுக்கு லேன் அசைன் ஆகிருக்கு. அப்புறம் இது வந்து நேட். ஓகே, எனி நெட்வொர்க். அப்படி இன்டர்நெட் ஆட் பண்ண கான்ஃபிகர் பண்ணோன்னா நமக்கு நேட் இல்லைன்னா உங்களுக்கு நேட் அது எனேபிள் பண்ணால் உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்போ போர்ட் 1 ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸில் வேன் இது வந்து 191.7. ஓகே, ஸோ இதுலேருந்து இன்டர்நெட் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இதுலேருந்து இந்த இது கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி போர்ட் 2 வந்து லேண்ட் போர்ட்டு சுவிட்சிலேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒன்று பார்க்கலாம். இப்படி என்ன கான்ஃபிகர் நம்ம நார்மலாக ஃபிசிக்கல் ஃபயர்வால் என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு விர்ச்சுவலாக ஒரு 40 gig ஃபயர்வால் விஎம்ஐ எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது லெவல் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்கோம், நெட்வொர்க் கார்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிசிக்கல் நெட்வொர்க்கை வந்து வேன் இன்டர்ஃபேஸுக்கும் இன்னொரு கார்டை வந்து லேண்ட் நெட்வொர்க்கும் அசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் எவாலுவேஷன் லைசன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எனேபிள் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் அவங்களுக்கு நார்மலாக என்ன ஃபிசிக்கல் ஃபயர்வால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் சினாரியோவில் இந்த டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போது நம்ம பேசிக் கான்ஃபிகரேஷன் ஃபயர்வாலில் என்ன பண்ணுவோமோ அதை இப்போ வந்து நம்ம வந்து செட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன், ஃபர்தர் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது, ஓகே, நேட்டிங் பண்ணுறது என்ன, அப்புறம் வந்து இதை வந்து எப்படி வந்து இன்டர்நெட்டை வந்து லேனில் வந்து எப்படி அலோவ் பண்ணுறது, மற்ற சிஸ்டம் லேண்ட் சிஸ்டத்துக்கு வந்து ஃபயர்வால்லையே எப்படி இன்டர்நெட்டை அலோவ் பண்ணுறது, ஸ்டாட்டிக் ரவுட்டிங்னா என்ன, டைனமிக் ரவுட்டிங்னா என்ன, நேட்டிங்னா என்ன. ஸோ இது மாதிரி ஃபயர்வால் ரிலேட்டடாக 1 by 1 பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.